சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, துர்ச்செய்தியை நீ கேட்கும்போது, சங்கீதம் 112 அதிகாரம் 7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். ஏன் தெரியுமா? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். தேவ பிள்ளை, சூழ்நிலைகள் மாறும்போது நீ மாறாதே. அந்த மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக கர்த்தர் உன்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். உன்னால் மாத்திரம்தான் முடியும். ஏன் தெரியுமா? உனக்குள்ளாக ஜீவிக்கிறவர் மனுஷன் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் கேலக்சி எல்லாவற்றையும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார், ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உனக்குள் வாசமாய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், ஏசாயா 30 அதிகாரம் 15 வசனத்தில், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலனாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அமெரிக்கையா குவாய்ட்டாக இருக்கணும். நம்பிக்கைனா கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் நடக்காது, கர்த்தருடைய வார்த்தையின் படி தான் என் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். எந்த சூழ்நிலை அந்த வியாதி வருதா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அதுதான் நடக்கும். ஸ்டாப். ஒரு ஆள் போதுங்க, ஒரு ஆள் பேசுறது கூட இல்லையே. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கணும். ஒருத்தனை இல்லைன்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுவும் பயத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசு பிரதர். வாய் எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? அதிகாரத்தோடு பேசுவதற்காக. பேசும்போது நீ அல்ல, உனக்குள்ளே இருக்கிற வார்த்தை. வார்த்தனை யாரு? ஆதியில் வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை பேசும்போது தேவன் கிரியை செய்கிறார். அப்போ சூழ்நிலைகள் அடங்கும். இதை மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றிவிட்டார். நீ சாதாரணமான ஜெயம் கொள்ளுகிறவன் அல்ல. ரோமர் 8:37 மோர் தென் கான்கரர், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் நீ. உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. ஆகவே நீ சாதாரணமான நபர் அல்ல. இவ்வளவு நாட்களாக நீ பயந்து நடுங்கி என்ன நடக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்த நீ, இன்றிலிருந்து எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பெரிய காரியங்களை காணும்படியாக கர்த்தர் உனக்குள்ளாக இருக்கிறார். உன்னை ஜொலிக்க செய்ய போகிறார். அவருடைய மகத்துவமான வல்லமையினால் ஜொலிக்கும்படியாக அவருடைய வல்லமையின் கரத்தை உன்மேல் வைத்து விட்டார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. சாத்தான் உன்னை கண்டு நடுங்கி கொண்டிருக்கின்றான், தெரியுமா? வியாதி உன்னை கண்டு நடுங்கி கொண்டிருக்கின்றது. சூழ்நிலைகள் உன்னை கண்டு நடுங்கி கொண்டிருக்கின்றது. என்றால் உனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவர். உனக்குள் இருக்கிறவர் அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். அந்த பிரச்சனைக்கு நல்லா தெரியும், சாத்தானுக்கு நல்லா தெரியும். உனக்குள்ள இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர் என்று அவனுக்கு நல்லா தெரியும். ஆகவே தான் அவர் உனக்கு அவருடைய நாமத்தை கொடுத்தார். அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தும் மகளே. அந்த நாமத்தில் வல்லமை உண்டு, வெற்றி உண்டு, முழு நிச்சயம் உண்டு, அற்புதம் உண்டு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இன்றிலிருந்து தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் இனிமேல் எப்படி ஜீவிக்க வேண்டுமோ அதன் பிரகாரமாக ஜீவிக்க போகிறேன். இனிமேல் நான் ஜீவித்த வண்ணமாக நான் ஜீவிக்க போவதில்லை. உங்களுடைய வார்த்தையின்படி நான் ஜீவிக்க போகிறேன். ஆகவே உங்களுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை தூய்த்து கொண்டே இருங்க. கர்த்தர் நல்லவருங்க, நீங்களும் ரொம்ப நல்லவங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி 1 பேதுரு 1:2 சொன்ன பிரகாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். சாதாரணமான ஜனம் அல்ல, முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சும்மா தெரிந்து கொள்ள 1 பேதுரு 1:2 பாருங்க. பிதாவாகிய தேவனின் முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. பார்த்தீங்களா? சாதாரணமான ஜனமா? எலக்ட் அக்கார்டிங் டு த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட் த ஃபாதர். என்ன அருமையான சிருஷ்டி நீ. நீங்கள் தான் புது சிருஷ்டிகள். அதனால தான் கர்த்தரை உத்தமமாக தேடுங்க. நீங்கள் அதுக்கு ஆண்டவர் தேடலைன்னா எப்படிங்க விசுவாசம் உண்டாகும் சொல்லுங்கள்?
விசுவாசம் வராது, நடுக்கம் தான் வரும், சந்தேகம் தான் வரும், பயம்தான் வரும், முழு நிச்சயம் இருக்காது. வேறு காரியங்களை தேடாதீங்க, ஆண்டவரையே தேடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? பலன் அளிப்பதற்காக. எபிரேயர் 11:6 பலன் அளிப்பதற்காக. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்தீரே, ஆண்டவரே என்னை போய் தெரிந்தெடுத்தீரே, தாழ்வில் என்னை நினைத்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே, தாழ்வில் என்னை நினைத்தீர் ஆண்டவரே, என்ன போய் நினைச்சீர் ஆண்டவரே, என்ன போய் முன்குறித்தீர் ஆண்டவரே, உடைய முன்னறிவின்படியே முன்குறித்தீரே. எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. பாண்டவர் சொல்லார், மகனே உன்னை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறேன் தெரியுமா? ஆகவே தான் உனக்காக நான் மரித்தேன், இந்த ரத்தத்தை உனக்காக நான் சிந்தினேன். ஏன் தெரியுமா? ஒரு நோக்கத்தோடு. அந்த நோக்கம் என்னவென்றால், நித்தியமாக நீ என்னோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்திய காலமாக நீ என்னோடு இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருங்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?